ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்ததுமே எப்போவுமே நான் மீஷோ ஆப்பில் தான் இப்போல்லாம் முழிக்கிறதே. எழுந்த உடனே நான் அதில் பார்த்துறது. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஆர்ட்ரு வந்திருந்தால் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா மிஸ் பண்ணிட்டா அவங்க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது, சரி ஆர்ட்ரு வருதோ இல்லையோ டெய்லி செக் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டியாச்சும் செக் பண்ணிவிடுவேன். அப்படி பார்த்தப்ப தான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலையில் பார்க்கும்போதே ஒரு ஆர்ட்ரு வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆனால் என்ன ஒன்று, இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி இது கிடையாது. அதாவது மீஷோவில் வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுவுமே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஆப்குள்ளே போய் செக் பண்ணால் தான் தெரியுது. அப்போ வந்து சரி ஓகே, பேக் மட்டும் பண்ணி வச்சிடலாம், லேபிள்லாம் நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பேக்கிங் மட்டும் கொஞ்சம் சேஃபாக பண்ணிடணும். ஏன்னா இப்போ ரெயின் டைம்ன்றதுனால பேக்கிங்லாம் எப்படி போகும்னு தெரியாது. அதனால் வந்து நம்ம பேக் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டோம்னாக்கா கஸ்டமர் கைக்கு கிடைக்கும்போது ஒரு நல்ல ஃபீட்பேக் வரும். ஸோ அதனால் வந்து இதை நான் இயரிங் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதுதான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க. இயரிங் வந்து நான் 10 செட்டு போட்டிருந்தேன். அதில் நான் இதில் வைக்கும்போது 11 செட்டு வச்சுட்டேன். ப்ளஸ் வந்து ஒரு ப்ரேஸ்லெட்டுமே நான் வச்சுட்டேன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட ஆர்ட்ரு வரப்போ வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வச்சு அனுப்புறது தான். இந்த 2 ஆர்டருக்குமே நான் அப்படி தான் எக்ஸ்ட்ரா தான் வச்சு அனுப்பினேன். ஸோ இப்போவுமே அப்புறம் ஒரு தேங்கிங் கார்டு மாதிரி நான் இன்னும் அந்த தேங்கிங் கார்டு இன்னும் இது பண்ணலை. அதனால் வந்து நானே பேப்பரில் இது பண்ணி அழகாக டிசைன் பண்ணி அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பபிள் ரேக் பண்ணி நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ₹99 ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ₹50 ஷிப்பிங் சார்ஜ் வேறு பே பண்ணணுங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து நமக்கு ஏன்னா ஷிப்பிங் சார்ஜும் ஃப்ரீ கொடுத்தோன்னா அதில் நமக்கு ஒன்றுமே லாபம் இருக்காது. அதனால் வந்து நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேனாக்கா, இப்போ வந்து அதாவது நியர்பையில் உள்ள லொக்கேஷனுக்கு மட்டும் டெலிவர் பண்ணுற மாதிரி. அதாவது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வராது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணால், அதாவது 250 மினிமம் 250, அதுலேருந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கனாக்கா என்ன பொருள் வேணால் திங்ஸ் நம்ம ஆஃபரில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் மினிமம் 250க்கு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா. அதுவும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. உங்களுக்கு நியர்பையில் வந்து கொடுக்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபரும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தீபாவளி வரைக்கும் இல்லை, எப்போவுமே இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன், எந்தெந்த லொக்கேஷன் சொல்லிவிட்டு. இந்த மாதிரி மெயின் ஏரியா நியர்பையில் இருந்தால் கூட ஓகே. இப்போ கோயம்பேடுனா கோயம்பேடு பக்கத்தில் நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது. உங்களுக்கு அதாவது கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபரும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஊருங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து ஷிப்பிங் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஆஃபர் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த ஆஃபரில் எது வேணாலும், எந்த பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு தீபாவளி வரைக்குமே ஆஃபர் போட்டு தான் இருக்க போகிறேன். அப்புறம் வந்து ஒருத்தவங்க மட்டும் கேட்டிருந்தாங்க, இந்த ப்ரேஸ்லெட் வந்து ₹20 போட்டிருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு சிஸ்டர் இந்த ஆஃபர் அப்படின்னாங்க. இந்த ஆஃபர் இது கிடையாது. இது வந்து எப்போவுமே இந்த ₹20 மட்டும்தான் நம்மக்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். கடைங்களுக்கு கொடுக்குற இது தான் வந்து யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கும் நான் அதே இதில் தான் கொடுக்குறேன். கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதே ரேட்டில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து 5 ப்ரேஸ்லெட்டு அப்படி எவ்வளோ ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் ரேட்டு தான். உங்களுக்கு ஒரு ப்ரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதே ₹20 தான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் சார்ம்ஸு, பீட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கலர்ஸ் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் ப்ரேஸ்லெட்டுமே நான் ₹20 தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து ஏன்னா இதனால வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து இது ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சேம் அதே உங்களுக்கு பீட்ஸு எல்லாமே அதே தான். உங்களுக்கு சார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கி இது பண்ணுற சேம் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு. அதாவது நான் ப்ராஃபிட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கினேன். ப்ராஃபிட் வந்து எனக்கு ஒரு ₹5 வந்தால் போதுன்ற இதுள்ள ஸ்டேஜில் தான் நான் உங்களுக்கு வந்து ₹20 ஒரு ப்ரேஸ்லெட்டுக்கு நான் சேல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் நான் ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டியில் இது இருக்கும்னு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இந்த ப்ரேஸ்லெட்லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ₹20 தான். இந்த சார்ம்ஸ் வச்ச ப்ரேஸ்லெட்டு, அப்புறமேட்டு சில்வர் ப்ரேஸ்லெட் எல்லாமே உங்களுக்கு இது தான். ஈவில் ஐ ப்ரேஸ்லெட் மட்டும் நான் ஆஃபருக்காக ₹10ன்னு போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்த ஆர்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.